ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோம் ஃபார்மிங் விளாக்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் தோட்டத்தில் உள்ள காய்கறி செடிகள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாமரம் வச்சு பிஞ்சு விட்டுருக்கு. செப்ரி பிறந்தப்போ வச்ச மரம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் பிஞ்சு விட்டுருக்கு. பூவெலாம் நிறையா விட்டுருக்கு. தென்னை மரம் நிறையா வச்சுருக்கோம். தோட்டத்தில் 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. மாமரம் ஒரு 5 மாமரம் இருக்குது. எல்லாமே இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் பாலை விடுது, பூ விடுது, பிஞ்சு விடுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வச்சுருந்தோம். நார்த்தங்காய் காய் விட்டுருக்கு தோட்டத்தில். தக்காளி செடி வச்சுருந்தோம். தக்காளியும் நிறைய காய்ச்சிருந்தது. ஜிப்ரியாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் கத்திரிக்காயெலாம் நிறையா வச்சுருந்தோம். கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் இப்போ தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஜிப்ரி அதுங்களையுமே ஒன்று பறிச்சிட்டான். கத்திரிக்காய் நல்லா வருது எங்கள் மண்ணில். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. நிறைய தக்காளி, ஒரு கண்ணில் பார்த்திங்கன்னா 30 தக்காளிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ தக்காளி வந்துருந்துச்சு. கத்திரிக்காய் பாருங்கள். எல்லாமே இயற்கையாக நாங்கள் விளைவிக்கிறது தான். நாட்டு கத்திரிக்காய், நாட்டு தக்காளி, மிளகாய் பார்த்திங்கன்னா நாட்டு மிளகாய் தான். மிளகாய் நல்லா காய்ச்சிருக்கும். ஒவ்வொரு கண்ணுக்கும் 30-40 மிளகாய் காய் வரும். அந்தளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. எப்படி பாருங்கள், மிளகாய் பிக்கிறான். நாட்டு மிளகாய் தான். தக்காளி பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு. தோட்டத்தில் வாழை மரமுமே இருக்குது. வாழை மரம் தார் விட்டுருக்கு. தோட்டத்தில் இல்லாத செடிகளே இல்லை. எல்லா வகையான செடிகளுமே இருக்குது. எல்லா காய்கறியுமே இருக்குது. அதிகபட்சம் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே நாங்களே உற்பத்தி செஞ்சுக்குவோம். தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டிக்காய், வாழை மரம் பார்த்தீங்க, மாங்காய், கொடி வகைகளுமே போட்டிருக்கோம். பரங்கிக்காய், பூசணிக்காய், புடலங்காய் எல்லாமே இருக்குது. பூசணிக்காய் எடுக்கிறான் பாருங்கள் தம்பி. பூசணிக்காய் 2 இது காய் விட்டுருந்துச்சு. நல்லா பெரிய காய். தோட்டத்தில் அதுமாரி பன்னீர் ரோஸ் வச்சுருந்தோம். நல்லா நிறைய பூத்து வந்துச்சு. பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா பயங்கர வாசமாக இருக்கும். அது கையில் எடுத்தாலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். நல்லா கலராக இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. தம்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பூ நல்லா வாசமாக இருக்கும். ரோஸ் வீட்டில் வச்சு இவ்வளோ வாசமாக நான் இப்போ தான் பார்க்குறேன். நெல்லி மரம் வச்சுருந்தோம். அதுவும் நிறைய காய் விட்டுருந்தது. இது பாருங்கள், சுரக்காய் போட்டிருந்தோம். அது காய் விட்டுருக்கு. அது இல்லாமல் அவரைக்காய் போட்டிருந்தோம். அவரைக்காய் போட்டு பந்தை போட்டிருந்தேன். பட் அது பந்தலையும் தாண்டி மேலே முருங்கை மரத்தில் ஃபுல்லாக ஏறிடுச்சு. மேலே அவரைக்காயுமே நிறைய காய் வந்துருந்தது. தோட்டத்துக்கு நடுவுலையுமே பூசணிக்காய் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா புடலங்காய்க்கு பந்தல் போட்டிருந்தோம். புடலங்காய் நல்லா காய்ச்சிருக்கு. வெண்டிக்காய் வச்சுருக்கோம் பாருங்கள். வெண்டிக்காய் காய் விட்டுருக்கு. வலி மறந்தே